பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. அம்மன் வழிபாட்டின் மூலமாக தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். ரொம்ப நாளாக வந்து கூட்டு தொழில் பண்ணலான்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது வந்து கரெக்டாக அமையவே மாட்டேங்குது. கரெக்டான நண்பர்களுமே சேர மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய மனக்குறைகள் அனைத்துமே தீரும். அம்மன் சன்னதிக்கு போயிட்டு குங்குமம் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரளிப்பூ மாலை, இல்லைன்னா வந்து மல்லிகைப்பூ சரம், எது இருந்தாலும் நம்முடைய வசதிக்கேற்ப, இல்லை முக்கியமாக என்னென்னா நம்முடைய மனதிற்கு பிடித்த மலர்கள் எது இருந்தாலும் வாங்கி கொடுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணி குங்குமத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. தினசரி நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் பெருகும். இந்த வாரத்தில் 20, 21, 23, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 22 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு வந்து அரளிப்பூ மாலை வந்து வாங்கி போடுங்க, இல்லை அரளிப்பூ சரம், 2 விளக்குகள் ஏற்றுங்க. முருகப்பெருமான் சன்னதி வந்து 9 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமண தாமதங்கள், திருமண தடைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அனைத்துமே விலகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நமக்கு வந்து தொழிலுக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறீங்களா, அனைத்துமே விலகும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமைகள் ஏற்படும். திருமணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நினைத்த மாதிரியே நல்ல வரன் அமையும். இந்த வாரத்தில் 19, 21, 22, 23 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் பண்ணுற அனைத்து வேலைகளுமே வெற்றிகள் தேடி வரும், பணவரவுகளும் தேடி வரும். 99 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை அம்மனுக்கு வந்து அரளிப்பூ சரம் வந்து வாங்கி கொடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் மஞ்சளில் வந்து விரலி மஞ்சளில் வந்து மாலையாக கட்டி போடுவாங்க. இதுவுமே பண்ணலாம். அது மாதிரி பண்ணிவிட்டு விளக்குகள் போடுங்க. உங்களுக்கு மனசுக்கு என்ன நீங்கள் எத்தனை விளக்குகள் போடலாம் தோணுதோ அத்தனை விளக்குகள் போடுங்க. அதுவே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு தான் போடணும். இது மாதிரி போட்டு துர்க்கை சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமண தாமதங்கள் அனைத்துமே விலகும். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய படிப்பில் வந்து வேறு லெவலில் மாறுவாங்க. இந்த வாரத்தில் 20, 22, 23, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துலையும் வெற்றிகளை பார்க்கலாம். 44 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.